இந்த கொஸ்டினில் ஏ ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன்னு எழுதிக்கிட்டேன், எனக்கு டேஸ் வந்து எத்தனை 7, அதையும் எழுதிக்கிட்டேன். எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறான் ஒரு நாளைக்கு, 9 மணி நேரம் வேலை செய்கிறான், அதையும் எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு ஏ மொத்தமாக எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கான் அப்படின்னு கேட்டால், டேஸையும் அவன் ஒரு நாளைக்கு வேலை செஞ்ச ஹவர்ஸையும் பெருக்கினா கிடைக்குமா, 63ன்னு கிடைக்குது. அதே மாதிரி பி வந்து 7 மணி நேரம் வேலை செய்கிறான், 6 நாட்களுக்கு வேலை செய்கிறான். அப்போ பி மொத்தமாக செஞ்ச வேலையோட ஹவர்ஸ் கேட்டால் இது ரெண்டையும் பெருக்கினா கிடைக்குமா, பெருக்கினா எனக்கு 42ன்னு கிடைக்கிது. சரி, கொஷனில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்ப்போம். இவர்கள் இருவரும் சேர்ந்துங்கிறான். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8ல் 2/5 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ டி என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பொதுவாக இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஏ வந்து ஒரு வேலையை 63 நாளில் முடிக்கிறான், அதனால் 1/63ன்னு எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி பி வந்து அதே ஒரு வேலையை 42 மணி நேரத்தில் முடிக்கிறான். ஸோ 1/42ன்னு எழுதிக்கிட்டேன். 2 பேரும் சேர்ந்துங்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். கீழே இருக்க 2 டேமுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 7ஆல் வகுக்கிறேன், 9/6ன்னு வரும். அதுக்கப்புறம் 3ஆல் வகுத்தா 3/2ன்னு வரும். இது எல்லாத்தையும் பிறகுனா எனக்கு எல்சிஎம் வந்து 126ன்னு வரும். 63 எதால் பிறகுனா 126 வரும், 2ஆல் பிறகுனா வருமா, 42 3ஆல் பிறகுனா வரும். இது ரெண்டையும் கூட்டினா 5/126ன்னு வரும். இப்போ இந்த 5/126 அப்படிங்கிறது என்னென்னா, ஏ மற்றும் பி சேர்ந்து செஞ்ச மொத்த வேலையோட அளவு தான் 5/126ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு விஷயம் கொஷினில் கொடுத்துட்டான், என்னது, ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 8ல் 2/5 பங்கு தான் வேலை செய்கிறாங்கன்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த மொத்த அளவுலேருந்து இந்த 8ல் 2/5 நான் வகுத்துட்டேன்னா எனக்கு அவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமா? சரி, நீ வகுக்க தானே சொன்னேன், ஏன் இங்கே பெருக்கல் எழுதுகிற அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நான் ஏன் பெருக்கல் எழுதுகிறேன்னா, வேலை மற்றும் நாட்கள் சம்ம பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நாட்களை நம்ம கீழே தான் எழுதுவோம். அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன், இதை பெருக்கல்ல எழுதிட்டு கட் பண்ணால் எனக்கு 3 நாட்கள்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.